அருமையான அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து ஆகமங்கள் அனைத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றிலும் விடிவெளியை போன்ற, விளக்கை போன்ற உறுதியான தீர்க்க தரிசனங்கள் என்று ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனத்தின்படி நம் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து தமது ஜனங்களை, தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக வருகின்ற வேளைகளில் எல்லாம் அவருக்கு முன்பாக அவருடைய தூதனாக அவருடைய ஜனங்களை அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலும் மேன்மையான மகிமையின் வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை முகமுகமாக தரிசிக்கிறதை போல அநேக முன்னோடி பரிசுத்தவான்கள் பிதாவோடு பேசிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு ஏற்றதான வாழ்க்கையை ஆண்டவருடைய ஜனங்கள் அடைந்து ஆண்டவருக்கு ஒன்றித்து வாழ்வதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தம்முடைய முன் தூதனாக எலியா தீர்க்கதரிசி அனுப்புவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். அவருடைய வருகை குறித்து அவரால் அறிவிக்கப்படும் தீர்க்க தரிசனங்கள் உண்மையாய் நடப்பிக்கப்படும் என்றால் அதற்கு முன்பாக அனுப்பப்பட வேண்டும், அனுப்புகிறேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியாக எலியா தீர்க்கதரிசியும் அந்தந்த காலத்தில் ஏற்பாட்டு காலத்தில் எலியாவாக, திஸ்பீனா எலியாவாக வெளிப்பட்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக அவதரித்த காலத்தில் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட யோவான் ஸ்நானகனாய் வெளிப்பட்டதைப் போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரும் பொழுது எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட அப்போஸ்தலனாக இருந்து ஆயத்தப்படுத்தும் ஊழியம் என்று நடப்பிக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனங்கள் யாவற்றின்படியாக ஆண்டவராகிய நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படி கனி கொடுக்கும்படியாய், கனியற்றவர்களாய் இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் கனி கொடுக்கும்படியாய் அவர்களை மனம் திரும்ப அழைக்கப்பட்ட யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானம் செய்யும்படி நம்ம அன்பின் ஆவியானவர் நம்முடைய வேத வசனங்களை கொண்டு நமக்கு வெளியரங்கமாக்கி கொடுக்க மகிழ்வு பிதாவாகிய தேவனை நோக்கி கூறி இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, தம்முடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றிலும் உறுதியான உம்முடைய வருகை குறித்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நீர் மனுக்குலத்தை உம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு, ரட்சிப்பதற்கு வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் உம்முடைய முன்தூதனாக உம்முடைய ஜனங்களை உமக்கு ஆயத்தப்படுத்தும்படி அனுப்புவதாக தம்முடைய வாக்கு தத்துவங்களின்படி எலியாவை யோவான் ஸ்நானகனாக நீர் வெளிப்படுத்தி அனுப்பி கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த பரிசுத்தவானை குறித்து இறுதி நாட்களிலும் எலியாவின் ஆவியை பெற்ற அப்போஸ்தலனை எழுப்புவதாக வாக்கு பண்ணி இருக்கின்றீர். ஆனபடியினால் இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்ன பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் எலியாவை அனுப்புவதாக வாக்கு பண்ணின வேதவசனங்களை கொண்டு எங்களுக்கு வெளியரங்கமாக்கி வருகின்ற எங்களை நீர் ஆயத்தப்படுத்த உம்முடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். வேதவசனங்களை கொண்டு பேசும் துதி கனமையும் எல்லாம் கெடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வணங்குகிறோம் மகிமையின் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருளிய அவருடைய வேத வாக்குத்தத்தங்களின் படியாய் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8 வசனங்கள் முடிய நான் வாசிக்கின்ற பொழுது, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கு போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த தொல்லான ஜனங்களை நோக்கி, பிரியன்பாம்பு குட்டிகளே, மனுங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவை யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன்
இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கின்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்ல தொடங்காதீர்கள் என்று அவர் எச்சரித்ததாக பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நம் இரட்சகராக அன்று அவர் வெளிப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலருடைய மனநிலைமை நியாயப்பிரமாண காலமாயிருந்தபடியினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உரியவர்களாக வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பிரமாணிக்கர்கள் என்ற நிலையிலே, பிரதான ஆசாரி என்ற நிலையிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். ஆனால் அவர்களுக்கு மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படியான கனி அற்றவர்களாக அவர்கள் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். முந்தி எலியா வெளிப்பட்டு எல்லாரும் சீர்படுத்தி அவரோடு தங்களை சேர்த்து கொள்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எலியாவின் ஆவியின் பலமும் உடையவராய் யோவான் ஸ்நானகனாய் அவர் அனுப்பப்பட்ட பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மனம் திரும்புதலுக்குரிய கனியை கொடுக்க தங்களை ஆயத்தப்படுத்தும்படி பிதாவாகிய தேவன் மேசியாவாக கிறிஸ்துவாக வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் வெளிப்பட்டே ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த அவர்களை மனம் திரும்ப கனி கொடுக்கும்படி ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்டவராய் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த எலியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவே நாம் வேதாகமங்கள் மூலமாய் நாம் வாசிக்க முடிகிறது. நாம் வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எலியா வந்தாயிற்று என்று அறிவிக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறபொழுது நம் ஆண்டவர் சிலுவையில் இருந்து ஏழி ஏழி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் அங்கலாய்த்து பிதாவை நோக்கி வேண்டின அந்த வார்த்தையை இந்த இஸ்ரவேலர்கள் எலியா வந்து தங்களை சீர்படுத்தி வெளிப்படும் மேசியாவின் கரத்தை ஒப்புவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியினால் அவர் ஏழி ஏழி என்று அழைத்த வார்த்தையை எலியாவை இவர் கூப்பிடுவதாக நம்பிக்கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தொடர்ந்து வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும் எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்படியானால் அவருடைய நம்பிக்கை எலியா வருவார், வந்து தங்களை இந்த பாவ சாப இந்த ரோமர்களுடைய அடிமைத்தலையும் தங்களை ரட்சித்து விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனநிலைமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே இந்த எலியா அவர் நடுவே வெளிப்பட்டு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், அப்படி அல்லாமல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதனாலே நீங்கள் ஒரு நன்மையும் அடைய மாற்றீர்கள் என்று எச்சரித்ததன்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலும் மனம் திரும்புதலுக்குரிய கனியை நாம் கொடுக்க அவர் எதிர்பார்த்து அழைப்பு கொடுக்கின்றார். வேதாகமத்திலே லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் கூட நான் வாசிக்கின்ற பொழுது, கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் அதை வெற்றி போடலாம் என்று சொன்னான் என நான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டியிருந்தான், அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை என்று வாசிக்க முடிகிறது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாய் நட்டிருந்தார். ஆனபடியினால் இந்த அத்திமரம் என்றும் திராட்சை செடி தோற்றம் என்றும் இந்த இஸ்ரவேலர்களையே குறித்தானவர் எச்சரித்துக் கொண்டிருந்தார். எலியாவும் அவர்களை கனிகொடாத அந்த அத்திமரத்தை, கனிகொடாத அந்த திராட்சை செடியான இஸ்ரவேலர்களை மனம் திரும்பி அவர்கள் சீர்பொருந்த வைத்து கோணலான மாறுபாடான மலைகளும் குன்றுகளுமான
பள்ளமான மனமேற்றுமையான அத்தனை சுவாபங்களையும், அதாவது கனியற்ற அந்த ஆறுக்கிரிகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை சீர்பொருந்த பண்ணி மேசியாவின் கரத்தில் தங்களை ஒப்புவிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டது பொழுது அவர்களுடைய ஜீவியமும் ஆண்டவருக்கு கனிகொடாத ஜீவியமாக இருந்தாக நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை முற்றிலும் கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காற்று திராட்சை செடியும் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை ஒரு மணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் அது உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என வாசிக்க முடிகிறது. இந்த சிறுவிடல் ஜனங்களை ஆண்டவர் முற்றிலும் கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினதாக நாம் பார்க்க முடிகிறது. இவருடைய ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவியமோ வேதாகமத்தில் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது, அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான், தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறான் என்று நான் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்குல நற்கனிதரும் திராட்சை செடியாக நாட்டப்பட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு கனியை தராத பலனற்ற திராட்சை செடியாய் போனார்கள். மாறாக அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமான பாகால் தெய்வமான விக்கிர வழிபாடுகளான சிறப்பான சிலைகளை செய்தார்கள். ஆனபடியினால் ஆண்டவர் அவர்களை தண்டித்ததாக நாம் அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10வது வசனத்துக்குள்ள வாசிக்கிற, நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 விதமான பாவங்கள் நிமித்தம் கற்றப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள் வாசிக்க, நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். கனியற்ற அந்த ஆணுக்கிரியைகளை உடைய இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிக்கும்படி காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த மேன்மையான நிலையை இஸ்ரவேலர்களை அடைய ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பப்பட்ட எலியாவானவன் யோவான் ஸ்நானனாக வெளிப்பட்டு அழைப்பு கொடுத்த அழைப்புகள் ஆற்றி அவர்கள் உதாசீனப்படுத்தினபடியினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர்களை தண்டிப்பதாகவே நாம் வாசிக்க முடிகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட நாம் வாசிக்க முடிகிறது, கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ, அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண்காரியத்தில் மகிழுகிறார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. இப்படி போன்ற ஆண்டவரை மறுதலித்து அந்தகார கனிகளுக்கு இடம் கொடுத்த இவர்களை மனம் திரும்புதலுக்குரிய கனியை கொடுக்க அனுப்பப்பட்ட எலியா தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனை இவர்கள் மறுத்தார்கள். மாத்திரமல்ல, மற்ற தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொன்றதை போலவே இந்த எலியா தீர்க்கதரிசி ஆவியை பெற்ற யோவான் ஸ்நானகனை இவர்கள் கொலை செய்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறபடி 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று இரட்சகராக வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவை இன்று நாம் இரட்சகராய் ஏற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் வரப்போகின்றார். அவருடைய வருகையில் நாம் அவருக்கு உகந்த கனிகளை கொடுக்கின்ற பொழுதே அவர் நம்மை தன்னோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார். இந்த ஆயத்தப்படுத்தும் சீர்படுத்தும் ஊழியத்தை செய்ய அனுப்பப்பட்ட எலியாவின் யோவான் ஸ்நானனின் சப்தத்திற்கு செவி கொடுக்காத அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் கைவிடப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றபடி
மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கின்றபடி, அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயந்திருக்கிறார்கள், அதன் ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசி பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரிகள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உடப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காற்று மேடுகளாய்ப்போம் என்று ஆண்டவர் மீகா தீர்க்கரை கொண்டு எச்சரித்த பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, உன் ஆண்டவர் இந்நாட்களிலே மனம் திரும்புதலுக்குரிய கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி இந்த எலியாவின் ஆகியப்பட்ட யோவான் ஸ்நானகனை அவர் கொலை செய்த பொழுதும் ஆண்டவரோடு அவர் ஒன்றித்து வாழ்ந்ததாக நாம் அறிய முடிகிறது. அவர் எதிர்பார்த்ததை எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மகிமையின் நிலையை மக்கள் அணிந்து கொண்டவராய் காணப்பட வேண்டும் என்று வேதாகமத்தில் அவருடைய ஊழியம் இருந்ததாக நாம் காண முடிகிறது. 2 ராஜாக்களும் 2:11 வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்திலே அகாராஜாவின் காலத்தில் எலியாவாக வெளிப்பட்டவர். அவர் மறுரூபம் அடைந்து அதற்கு முன் அடையாளமாக அவர் அக்னி ரதத்திலே சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் பிற்காலத்தில் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற சத்தியத்திற்கு முன் அடையாளமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரம் போடுவோம். அவர்கள் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தின் ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முப்புற விழுந்து மிக பயந்தார்கள் என்று அறிய முடியும். அப்படியாக எலியாவின் ஆவியை பற்றி யோவான் ஸ்நானகன் எந்த சூழ்நிலையிலும் தன் கருத்தில் ஒப்புவித்து இந்த கனியற்ற அந்தகாரக்கிரியில் உடம்பற்ற சிறுவீரர்களை சீடு பொருந்த பண்ணி ஆயத்தப்படுத்த செய்யும் ஊழியத்திற்கு அனுப்பப்பட தான் முடிவறிந்தும் தன் உபத்திரவங்கள், நிந்தைகள், கொலை செய்யப்படுதல் உண்டானாலும் ஆண்டவருக்குள் இந்த பரிசுத்தமான அப்போஸ்தலனுக்கு முன் அடையாளமாக எலியாவின் ஆவி பற்றி யோவான் ஸ்நானகன் வெளிப்பட்ட போது ஊழியத்தில் பூர்ண நிலையை இவர் அடைந்தபடியினால் ஆண்டவரோடு மறுபடியும் இவர் மகிமையின் பிரகாசத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டதாக நாம் அறிய முடிகிறது. மத்தேயு 17:2 வசனத்தபடி அவர்களுக்கு முன்பா மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அந்த வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று என்று வாசிக்கின்றது படி ஆண்டவர் சூரியனை போல் பிரகாசம் அடைந்த மிகவும் உண்மையான வஸ்திரம் தரித்த ஆண்டவரோடு இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அந்த வருகையிலே எலியா சூரியனை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு பேசின அத்தனை மகிமையின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய மணவாளனாக வரக்கூடிய வருகையிலும் அவரோடு சேர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அதற்கு ஒப்பான மகிமடைந்த வாழ்க்கையை வாழ அவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகவே இந்த நாட்களிலும் நம்மை அழைக்கின்றார் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே மேகமாக அவர்கள் மேல் நிழலிட்டதாக 34 வசனம் வாசிக்கிற இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள் என்று அறிய முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே இந்த இஸ்ரவேலர்கள் அவரை தள்ளி போட்ட போதும் கூட பிதாவின் நோக்கத்தின்படியான ஊழியத்தை இவர் சரியாய் செய்து முடித்தபடியினால் இவர் கர்த்தருடைய மகிமையின் மேகத்தினால் நிரப்பப்பட்டார் என அறிய முடிகிறது. இவரும் இவரோடு இருந்த சீசர்கள் அனைவரும் எலியா, மோசே, பேதுரு, யாக்கோபு, யோவான் இது அனைவருமாகவே கர்த்தருடைய மகிமைக்கொப்பான மேகத்தினால் இவர் மறைக்கப்பட்டார்கள் அறிய முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, நம் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார்.
அவர் பிதாவின் மகிமை பொருந்தினவராக வரப்போவதாகவே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கின்றோம் அல்லவா? கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்பது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமை மறுவாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய எதிர்பார்க்குதல்படியாய் ஆண்டவர் வரப்போகிறாரே, அவரோடு சேர்ந்து கொள்ளத்தக்கதாய் நீர் மகிமின் மேகத்தினால் மறைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பான அவர் இருக்கிற வனமாக நாம் இவ்வளவு இருக்கிறோம் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படியான எதிர்பார்க்குதலுக்கு ஏற்படையான ஆவிக்குரிய பூர்ண பரிசுத்தமான வாழ்க்கையை அடைந்து கொள்ள ஆயத்தமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே நான் வாசிக்கிறபடி பழைய ஏற்பாடு காலத்திலே 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கின்றபடி எலியா தேவனை நோக்கி வேலை செய்கிற ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எல்லா தீர்க்கதரிசிகள் இந்த இஸ்ரவேலர்கள் கல்லால் எறிந்து கொன்றதை போல என்னையும் கொன்றுபட தேடுகிறார்கள் என்று அவர் குகையிலே ஒளித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் போடாத 7000 பேரை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இரட்சகராக வருவதற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி இந்த யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்ட பொழுது சீசர்களை அவருக்கென்று ஆயத்தப்படுத்தி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34-35 வசனம் வாசிக்கின்றபடி அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளில் யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேர் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ் 2 சீசரை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சிறுவர்களை மனம் திரும்பி சீர்பொருந்த வைத்து ஆண்டவருடைய மேசியாவின் கிறிஸ்துவின் கருத்து ஒப்புவிக்க அனுப்பப்பட்ட இவருடைய வாழ்க்கையிலே இவரால் சம்பாதிக்கப்பட்ட சீசர்கள், சீர்பொருந்தப்பட்ட சீசர்கள், மேசியாவை சந்தித்து அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட சீசர்கள், வனாந்தரத்திலிருந்து கூப்பிட அவனுடைய சப்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்புதலை கேட்ட கனி கொடுத்த சீசர்கள் 2 பேர் என்றே நாம் அறிய முடிகிறது. மற்ற சீசர்கள் சில இருந்தாலும் கூட யோவான் கூட மீட்கப்பட்ட சீசர்கள் அந்திரேயாவும் பிலிப்பும் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு இவரே, மேசியா இவரே என்று சொன்னவுடனே அவர் சொன்ன வார்த்தை கேட்ட அந்த 2 சீசர்களும் அப்பொழுதே இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செய்த காலத்திலே தொலான ஜனங்கள் அவரை பின்பற்றின போதும் சிலுவையின் அடியிலே நின்றது எத்தனை பேர்? யோவான், அன்பான சீசன் யோவான் ஒருவன் அல்லவா? தலைமை அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பேதுரு ஓடி மறிந்து கொண்டார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படி சீர்பொருந்தம் பண்ண ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்ட எலியா 2 ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய காரியத்தை ஒப்புவித்தது போல இயேசு உலகத்திலே அவதரித்து இரட்சகராக வெளிப்பட்ட பொழுது அவருடைய சிலுவை வரை அவரை பின்பற்றி வந்த சீசன் ஒருவனை போல வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்படுகிறோ ஒரு சிலர். அருமையான ஆண்டவர் கடந்த நாட்களிலே ஒரு நாள் நடுராத்திரி சுமார் 2 மணி அளவிலே அடியான் ஜெபம் செய்து கொண்டிருப்பது சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என் வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறீர். ஆனால் உலகத்தில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி உணர்வற்றவர்களாய் இருந்தார்களோ, லோத்துவின் நாட்களில் எப்படி கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்களோ அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய இடது கரத்தை 5 விரல்களை காண்பித்து, என் மகனே, என் வருகையின் வேளையில் நோவாவின் காலத்தில் லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனாகிய என்னுடைய வருகையிலும் இருக்கும் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தன் இடது கரத்தின் விரல்களை ஒவ்வொன்றாக ஒரு சிலர் என்று தன் 5 விரல்களையும் மடக்கி காண்பித்தார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்குரிய கனி கொடுக்கின்றவர்கள் மட்டுமே யோவானால் 2 பேர் ஆயத்தமாக்கப்பட முடிந்தது. 2 பேர் செவி கொடுத்தான், சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடிவரைக்கு ஒரே ஒரு சீசன் மீட்கப்பட்டார். ஆண்டவர் வரப்போகிறார். எபிரேயர் 9:28 தமக்காக காத்து கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களை ரட்சிக்கும்படி, அவர்களை ரட்சிக்கும்படி 2 பாவமில்லாமல் தரிசனமாவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ரட்சிப்பை, மீட்பை மறுரூபத்தின் வழியாக மறுமை என்ற நித்திய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படி அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களை மாத்திரம் சேர்த்துக் கொள்ள போகிறாரே. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் மற்றும் நீ திருப்தி அடைந்து காணப்படுகிறாயா? போதாது தேவஜனமே. அவருடைய மகிமையின் சாயலை யோவான் சாணகன், பேதுரு, யாக்கோபு, யோவான் பார்த்தது போல நீயும் கண்டு அவருடைய மகிமைக்குள் மறைந்து கொண்ட அவருடைய மேகத்தினால் மறைக்கப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வாயானால் மட்டுமே எக்காலத்துணை கேட்கும். உனக்கு கேட்கின்ற நீ தேவ சத்தத்தை எலாந்துள் எக்கால சொந்தமாய் கேட்கின்ற நீ மகிமடைந்து மறுரூபமாக்கப்பட முடியும். ஆம் கர்த்தருடைய ஜனமே, நம் பிதாவாய் தேவன் 1 பேதுரு 5:10 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றபடி, உன்னை அழைத்த தேவன் பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையை அடைந்து அவர் வரியில் சேர்ந்து கொள்ள கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 9-10 தேவ மகிமடைந்த மனவாட்சியாகிய பரிசுத்த புதிய எருசலேம் என்று வேதம் சொல்லுகின்றபடி, தேவனுடைய மகிமடைந்தால் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுத்த மகிமை அணிந்து கொண்டால் கர்த்தருடைய ரகசியவர்களே எக்கால சுத்தம் கேட்டு எடுத்துக் கொள்ளப்படுவாய். மனம் திரும்புதலுக்கு கனி கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான சர்வவல்லமை நித்திய பிதாவே, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாக அவதரித்து வந்த பொழுது, மீட்பராக வெளிப்பட்ட போது, சிறுவர்களை நியாயப்பிரமாணத்தின்படியாய் மனம் திரும்பச் செய்து, சீறு பொருந்தச் செய்து, உமக்கு பிரியமும் போந்துமான கனி கொடுக்க செய்து, கருத்தில் ஒப்புவிக்க அனுப்பப்பட்ட எலியாவின் ஆவி பற்றி யோவான் சாணகன் செய்து ஊழியத்தின் மூலமாய் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி இதோ தேவாற்று குற்றி ஆண்டவரே கனி கொடுக்கும் 2 சீசர்களிடம் சொன்னப்படுது. அதை கேட்டவர்களும் ஒரு சேர்ந்து கொண்டார்களே. நேசர் சேர்த்துக் கொண்டீரே. அப்படியாகவே பரிசுத்தமான வருகையின் வரையிலும் ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக வாழுகின்றவர்கள் மாத்திரம் ரட்சிப்பின் பூர்ண மகிமை அடைந்து கொள்ள சேர்த்துக் கொள்ள வர இருக்கின்றீரே. எங்களை எதிர்பார்க்கின்ற கனி கொடுத்து நிலைத்து நின்று மிகுந்த கனிகளை கொடுத்தவராய் காணப்பட ஆயத்தப்படுத்தி வரையில் சேர்ப்பித்துக் கொள்ள மாட்டாடு. நன்றி பிதா, நன்றி. துதி கனமையும் இல்லாமல் கெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இலவச திருமண தகவல் தொடர்பு மையம், மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி, பெயர், பிறந்த தேதி, தொலைபேசி எண்கள், உயரம் மற்றும் கல்வி தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும். ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் 181 கீழ் 1 பெத்தேல் ஹோம், தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 0451 2452 162, மேலும் 944 34 64957. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.